உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா, அரைச்சி விட்ட சாம்பார் பொடி, சுண்டல் பொடி அண்டு பெருங்காய பொடி தான் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கு எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி வரை இந்த கப்பால் 1 கப்பு கொத்தமல்லி வரை எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பும் அதே கப்பால் 1 கப்பு. இந்த மிளகா ஒரு 8 மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை தனித்தனியாக வறுத்துக்கணும். இந்த பொடியை சுண்டலுக்கும் யூஸ் பண்ணலாம், சுண்டல் பண்ணும்போதும் போடலாம். அரைச்சி விட்ட சாம்பாருக்கு அரைக்க முடியலன்னா இந்த பொடியை 1 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை வெறும் அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ நான் எப்படி பண்ணுவோன்னு காட்டுறேன். இப்போ ஒரு வானிலையில் ஒரு எண்ணெய்லாம் இது கொஞ்ச நாள் வச்சுக்கிறதுனால எண்ணெய்லாம் ஊற்றி வறுக்க வேண்டாம். சீக்கிரமாக காலி பண்ணால் எண்ணெய் ஊற்றி வருங்க. இப்போ நான் ட்ரையாக எதுவுமே இல்லாத கடலப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்க போகிறேன். எண்ணெய் இல்லாத நல்லா அதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு பொறுமையாக வருங்க. நல்லா செவந்துடுது. இப்போ இந்த கடலப்பருப்பை எடுத்துகிட்டு அது மாதிரி கொத்தமல்லி வரையும் போட்டு நம்ம கொத்தமல்லி வரையும் நல்லா செவக்க வறுப்போம். இந்த பொடி நீங்கள் பண்ணி வச்சிங்க, மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போடலாம். நம்ம அர்ஜென்ட்டாக இப்போ அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணணுன்னா நீங்கள் வறுத்த அந்த சமயத்தில் இல்லாத இல்லை டெய்லியுமே இந்த சாம்பார் பொடி அரைச்சி விட்ட சாம்பார் பொடியை கொஞ்சம் போடலாம். இதை பாருங்கள், கொத்தமல்லி வரையும் நல்லா செவந்துட்டு அதுக்கப்புறம் மிளகாவை வறுக்க போகிறேன். மிளகா ஒரு 8 மிளகா. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி, ஏன்னா மிளகா பொடியும் எப்படியும் நம்ம போடுவோம் சாம்பார் பொடினால இது கம்மியாக போட்டால் போதும் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு. அதனால் சுண்டலுக்கும் நம்மளுக்கு ரொம்ப காரம் தேவையில்லை, அதனால் ஒரு 8 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட போட்டுங்க. அதுவும் நல்லா ஒரு எண்ணெய் கொஞ்சம் கமரும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வருங்க. அதுக்கப்புறம் பெருங்காயமும் பொரிப்படுறதுக்கு நான் ஏற்கனவே மைக்ரோவனில் வறுத்து தான் அந்த பெருங்காயத்தை வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் கொஞ்சம் நல்லா வறுபடலை, அதனால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இதெல்லாம் ஆறினோன்னே நம்ம அரைக்க வேண்டியதான். ஆற வச்சு இதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. எப்படியும் நம்ம தனியாக சுண்டலுக்கும் சாம்பார் பொடிக்கும் உப்பு போடுவோம், இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுப்போம், இல்லைன்னா போடாதையும் இருக்கலாம். அடுத்தது இப்போ பெருங்காயமும் இல்லை, பெருங்காயத்தை பொடி பண்ணுவோன்ட்டு பெருங்காயம் எடுத்து ஏற்கனவே மைக்ரோவனில் வச்சு அது ஃப்ரை ஆகலாம் அந்தளவுக்கு, அதனால் இல்பச்சட்டியில் போட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறேன். அந்த பாருங்க ஃப்ரை பண்ணிட்டேன். இது மாதிரி கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்களும் இது மாதிரி, இல்லைன்னா இந்த பெருங்காயம் இருந்ததுன்னா எல்ஜி பெருங்காயம் அப்படியே இருந்தால் இது மாதிரி அதையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துடுவோம். ஆற வச்சாச்சு, இப்போ எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போ இட்லி பொடியும் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன், அதனால் அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். தனித்தனியாக எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இட்லி மிளகா அப்படியே பொடி பண்ணின்னு வந்துடலாம். அதை பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ நான் அடிக்கடி 2 வாட்டி மிளகா அப்படி போட்டிருக்கேன், அதனால் அதை பார்த்துங்க ப்ளேலிஸ்ட்டில் போய். அப்புறம் இப்போ அரைச்சி விட்ட சாம்பார் பொடி சுண்டல் பொடியும் அரைச்சிட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டு அதையும் அரைச்சி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி இது அரைச்சாச்சு. அப்புறம் பெருங்காயத்தையும் நம்ம பொடி பண்ணின்னு வந்துடலாம். இது மாதிரி பெருங்காயத்தை நம்ம வீட்லேயே தூள் பெருங்காயம் வாங்காத இது மாதிரியே கட்டி பெருங்காயம் வாங்கி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்து பாருங்கள், பெருங்காய பொடி, அரைச்சி விட்ட சாம்பார் பொடி அண்டு சுண்டல் பொடி, மிளகா பொடி எல்லாம் ரெடி. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.